சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். எல்லையற்ற தூய்மை, அதாவது ஒரு தந்தையைத் தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. எப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்களோ, அப்பொழுது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்கிறீர்கள். அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மை சந்திக்கின்றார். பாபா நம்மை எல்லையற்ற தூய்மையானவர் களாக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். எல்லையற்ற தூய்மை என்றால் ஒரு எல்லையற்ற தந்தையைத் தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. சொர்க்கவாசி ஆவதற்காகவும் கூட தந்தையைத் தவிர வேறு யாரும் முயற்சி செய்விக்க முடியாது. அவர்தான் நமது தாய், தந்தை, ஆசிரியர், குரு போன்ற அனைத்துமாக இருக்கின்றார். சங்கமத்தில் தந்தை குழந்தைகளுடன் சேர்ந்து அமர்ந்து உரையாடல் செய்கின்றார். நல்ல முறையில் தந்தையின் நினைவில் இருந்து சேவை செய்தீர்கள் எனில் நாளடைவில் உங்களுக்கு சாட்சாத்காரமும் ஏற்படும். தந்தையின் நினைவும் உறுதியானதாக ஆகிவிடும். நீங்கள் ஏன் பெயர், உருவத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள்? நீங்கள் தேக அபிமானியாக ஆகிறீர்கள். உங்களது கடந்த கால கணக்கு வழக்கு இருக்கிறது, அது ஏமாற்றி விடுகிறது. மிகவும் உயர்ந்த லட்சியமாகும். இது உங்களது மிகவும் விலை மதிக்க முடியாத நேரமாகும். நாடகம் முந்தைய கல்பத்தைப் போன்று சுற்றிக்கொண்டே இருக்கிறது. நாடகம் அவசியம் முயற்சி செய்விக்கும். முயற்சிதான் உயர்ந்தது, ஏனெனில் முயற்சியின் மூலம் தான் பிராப்தி உருவாகிறது. சிவபாபாதான் பதீத பாவனாக இருக்கின்றார். இந்த ஆத்மாவும் அவர் கூறுவதை கேட்கிறது. சிறிய புள்ளியானது வரிசை கிரமமாக சென்று அமரும், பிறகு வரிசை கிரமமாக நடிப்பு நடிப்பதற்கு வரும். இது ருத்ரமாலையாகும். இவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் மாலை என்னுடையது என்று தந்தை கூறுகின்றார். தந்தை கட்டளையிடுகின்றார் எனில் அதை செய்ய வேண்டும். எனக்கு ஒரு தந்தையைத் தவிர வேறு யாருமில்லை, அவ்வளவுதான். தந்தையின் நினைவின் மூலம் தனது விகர்மங்களை விநாசம் செய்து கர்மாதீத நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கண்ணில் சாந்திதாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற அன்புத் தந்தை சிவபாபா நினைவில் ஆத்மா முழுமை நிலைக்கான புருஷார்த்தம் செய்கிறேன். பரிசுத்தமான நினைவில் தேக உணர்வை முழுமையாக நீக்குவதில் சகஜமான அனுபவம் கிடைத்துள்ளது. சரீரத்தில் இருந்து கொண்டே ஆத்மஸ்திதியில் எனக்கான நிர்ணயிக்கப்பட்ட லௌகீக மற்றும் அலௌகீக காரியங்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து தந்தையின் முழு நேரத் துணையும் என்னுடன் இருப்பதால் கர்மங்களின் விளைவு, பலன், பிராப்திகள் எதிலும் எவ்வித எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்மயோகியாகி காரியங்கள் நிகழ்கிறது. திவ்யத்துவம் நிறைந்து வருகின்ற மனம் புத்தியால் நினைவை சிவபாபாவிடம் மட்டுமே நிறுத்தி இணைந்து தந்தையிடமிருந்து பொழிகின்ற தூய்மையின் கிரணங்களின் பிரபாவத்தால் பவித்திரத்தின் உச்சத்தை, சம்பூரண நிலையை தாரணைக்குள் கொண்டு வருகின்றேன். சன்ஸ்கார பதிவுகளின் பரிவர்த்தனையாக சுபாவங்கள் முழுமையாக மாற்றமடைந்து வருகின்றது. தெய்வீக குணங்களை, பண்புகளை நடத்தைகளில் பிரதிபலிக்கின்றது. எல்லையற்ற தந்தை ஆத்மாவை சம்பூரண தூய்மையாக்கி தனக்கு சமமாக மாற்றியிருக்கின்றீர்கள். தூய்மையின் ஜொலிப்பும் பிரகாசமும் ஆத்மா என்னுள் அனைத்து விசேஷ பொக்கிஷங்களை பிராப்திகளாக நிரப்புகின்றது. தந்தையுடன் நினைவால், தொடர்பால் உரையாடி உறவாடுவதே ஆன்மீக பிறப்பின் முதன்மை உரிமையாக, ஆசீர்வாதங்களாக உணர்வுடன் அனுபவம் கிடைக்கின்றது. ஆத்மா எனக்குள் உறுதி பெற்று இருக்கின்றது. வைரயுக நிகழ்வில் சிவ தந்தையுடன் இணைந்த மகா சிவசக்தி சொரூபதாரியாக சிரேஷ்டம் பெற்றிருக்கின்றேன். ஆத்மாவின் உள்ளுணர்வு அனுபவம் கல்பம் முழுவதும் தந்தையின் அவிநாசி துணையை எனக்குத் தருகின்றது. ஞானக்கல்வியின் ஆதாரத்தில் ஆத்மா, தந்தை, நாடகம், கர்மங்களின் பலன்கள், தந்தையின் நினைவு, மகிமைகள், தந்தையுடன் இணைந்து இருப்பது, ஆத்மாவின் சுய தர்மங்கள் அனைத்தையுமே
ஞானக்கடல் சிவத்தந்தையின் பாலனையில் ஆழமாக அழுத்தமாக ஆத்மாவில் பதிவாகியுள்ளது. கண்களில் பரந்தாமத்தையும் சுகதாமத்தையும் பிரதிபலிக்கும் வலிமையை ஆத்மா பெற்றிருக்கின்றது. செய்விக்கப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் கர்மாத்தீத் நிலைக்கு அருகில் கொண்டு செல்வதால் தந்தையின் உன்னதம் மிகுந்த துணையை அனுபவிக்கின்றேன். சுயபரிவர்த்தனை என்னை சுப சிந்தனையாளர் ஆக்கி சுப சொரூப ஆத்மாவாகி வெற்றி ரத்தினமாக உயரச் செய்திருக்கின்றது. ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கியிருக்கிறேன். கம்பீரத்தன்மையுடன் அனைவருடைய சுபாவம் சன்ஸ்காரத்துடன் இணைந்து செயல்படுகிறேன். ரமணிகரமாக அன்புடன் அனைத்தும் தந்த வள்ளல் சிவபாபாவுக்கு அநேக கோடி அன்பு நினைவுகளும் நன்றிகளும் சமர்ப்பிக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.